பாஜக விரும்பி கேட்டு வாங்கிய தொகுதி 27 மட்டும்தான். அதுக்கு மேலே கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டாங்க. பழம்பெருச்சாளிகள் மட்டுமே எம்எல்ஏ வரணுங்கிறது அவங்க ஆசை. அது இல்லாமல் என்ன ப்ரூவ் பண்ணுறாங்களா, அவங்க கம்மியாக சீட்டு வாங்கினதுக்கு காரணம் அண்ணாமலை கட்சியை வளர்க்கலை அப்படின்னு ஒரு பிம்பத்தை காட்டுறதுக்கு. எடப்பாடி 40 வரைக்கும் கொடுக்க தயாராக இருந்தார், 35 வரைக்கும் கொடுக்க தயாராக இருந்தார். அவரை தடுத்து நிறுத்துவதே 2ஆம் கட்ட பாஜக தலைவர்கள். அண்ணாமலை போட்டி போட்டால் அவரை திமுக மட்டும் தோற்கடிக்காது, திமுக அதிமுக பாஜக சேர்ந்து தோற்கடிக்கும். போன வாட்டி அவர் தோற்கடிக்கப்பட்டார். அண்ணாமலை நல்ல வேடிக்கை பார்க்குறாரு. ஜம்முன்னு என்ன நடக்கட்டும், அடுத்த சீன் என்னப்பா, 2வது சீன் கிளைமேக்ஸ் எப்போ வரும்னு கேட்டாராம். அமித்ஷா ஒன்று சொன்னாராம், எப்படியாவது ஏடிஎம்கே ஜெயிக்க பாருங்கள், டிஎம்கே வீட்டுக்கு அனுப்ப பாருங்கள், நீங்கள் சீட் எவ்வளோ வேணால் வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. அதை பிடிச்சிக்கினாங்க அவங்க. அமித்ஷாவே சொல்லிட்டாருங்க 10 சீட்டுக்கு மேலே வேணாங்க. ஏன்னா இவங்களுக்கு என்னென்னா 50 சீட் வந்து வச்சுங்க, 25 புது ஆள் உள்ளே கொண்டு வரணும். அதில் 10 பேர் ஜெயிச்சிட்டானா எங்கள் கெத்து போடுமே, நாங்களே எம்எல்ஏவாக உட்காந்துருப்போம், நாங்களே எம்பியாக இருப்போம், நாங்களே கவர்னராக இருப்போம், நாங்களே ஸ்டேட் பிரசிடெண்ட்டாக இருப்போம். ரிசல்ட் எப்படி சார் வரும்? ரிசல்ட் காலி. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்களா, ஒரு 10 பேர் நாங்கள் ஜெயிச்சா போதும், மீதி பேரில் தோக்கடிச்சிடுங்க அப்படின்னு பாஜகவே சொல்லுது. சீட்டு கொடுத்துட்டு யார்கிட்ட சொல்லுது? திமுக சொல்லுது, அதிமுக இல்லை, 2 பேர். தமிழ்நாடு பாஜக 2 பேர் டீலிங்கில் தான் இருக்குது. டிஎம்கே டிஏடி 2 பேச்சு வார்த்தை இருக்குது. அண்ணாமலை இப்போ சிரிக்கிறாராம், 27 அதிகம் பார் பிஜேபிக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கிண்டல். அவர் கிண்டல்லாம் பண்ணுவார். தேசிய பாஜக அதிமுகவுக்கு அடிமை, தமிழக பாஜக திமுக அடிமையினர். ஆனால் இவங்க தான் தேமுதிக பொட்டி கட்சின்னு சொல்லி பொட்டி கட்சின்றாங்க. தேமுதிக அவங்கள காரி துப்புது. நீங்கள் தேமுதிகவோட கம்மியாக இப்போ வாக்குவாதம் வாங்க போறீங்க. இந்த வாட்டி வின்னர் நாம் தமிழர் 3வது இடத்துக்கு வரப்போறாரு இல்லையா பாருங்க. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்கள் நம்மோடு பேச இருப்பது மூத்த பத்திரிகையாளர் பிரகாஷ் எம் சுவாமி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம்மா. சார், பாஜகவுக்கு கொடுக்கப்பட்ட 27 தொகுதி, அதில் பல்வேறு உள்ளடி இருக்குன்னு சொல்கிறாங்க, ப்ளஸ் ஸ்டார் கேண்டிடேட்லாம் நிப்பாட்டுறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? பாஜகவுக்கு கொடுக்கப்பட்ட இல்லை, பாஜக விரும்பி கேட்டு வாங்கிய தொகுதி 27 மட்டும்தான். எங்களுக்கு 27 போதும்னாங்க. அதுக்கு மேலே கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டாங்க. என்ன சார் எப்படி சொல்கிறீங்க? ஆமாம், எனக்கு கிடைச்ச நம்பகத்தகமான தகவல், ஒரு மூத்த ஆர்எஸ்எஸ் நிர்வாகி என்கிட்ட காலைல மனசை விட்டு பேசினார். கட்சியை விற்றுட்டாங்களேப்பா, அடகு வச்சுட்டாங்களேப்பான்னார். இது 3 காரணம் சொல்லப்படுறது. பியூஷ் கோயலுக்கு தமிழ் தெரியாது. பியூஷ் கோயல்கிட்ட சொல்லப்பட்டதான், போன தடவை நமக்கு 10-15 தான் கொடுத்தாங்க, இந்த வாட்டி 27 அதிகங்க, போன தடவை 4 ஜெயிச்சோம், இந்த வாட்டி 10 ஜெயிச்சா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லப்பட்டதான். எடப்பாடிகிட்ட போய், அண்ணே 25க்கு மேலே கொடுக்காதீங்க, 20 ஆரம்பிங்க, ஒரு 25 முடிங்க. நீங்கள் கேட்கலாம், என்ன காரணங்க, கட்சிக்கு ஏன் துரோகம் பண்ணுறீங்கன்னு. பழம்பெருச்சாளிகள் மட்டுமே எம்எல்ஏ வரணுங்கிறது அவங்க ஆசை. புது ஆள், இளைஞர்கள், வினோத் செல்வம், சூர்யா, அந்த மாதிரி யாரும் வரக்கூடாது. பழம்பெருச்சாளிகள், பழைய தலைவர்கள், 70-75 குச்சி வச்சு நடக்கிறவன், நடக்க முடியாதவன். பாஜக, தமிழக பாஜக க்ஷீணமாயிட்டு வருது. அது இல்லாமல் என்ன ப்ரூவ் பண்ணுறாங்களா, அவங்க கம்மியாக சீட்டு வாங்கினதுக்கு காரணம் அண்ணாமலை கட்சியை வளர்க்கலை அப்படின்னு ஒரு பிம்பத்தை காட்டுறதுக்கு. இப்போ 50 வாங்கிட்டு என்ன சொல்லுவீங்க நீங்கள்? அண்ணாமலை எப்படி வளர்த்து விட்டார் அவர்ப்பா கட்சியை? போன வாட்டி 10-12 வாங்கினாங்க, 50 வாங்கிட்டாங்க. இதுக்கு காரணம் அண்ணாமலை சொல்லுவீங்களா மாட்டிங்களா? அண்ணாமலையால் தான் கட்சி வளர்ந்தது. அந்த 18% வாக்குக்கு தகுந்த மாதிரி சீட் வாங்கியிருக்காங்கன்னு பேசுவாங்க. ஆமாம், பேசிட்டு வாங்க. இப்போ 18% பொய். அது மோடிக்கு வந்த வாக்குன்னு சொல்கிறாங்களாம். இவங்களே காட்டி கொடுக்குறாங்க அவங்க கட்சி தலைவரை. அதெல்லாம் அண்ணாமலைக்கு வந்த வாக்கு இல்லைங்க, மோடிக்கு வந்த வாக்குங்க. அண்ணாமலைக்கு வந்த வாக்கு 4% தான். 4% தான் 27 சீட். இப்படி சொல்லி எடப்பாடி 40 வரைக்கும் கொடுக்க தயாராக இருந்தார், 35 வரைக்கும் கொடுக்க தயாராக இருந்தார். அவரை தடுத்து நிறுத்துவதே 2ஆம் கட்ட பாஜக தலைவர்கள். 2 காரணம். ஒன்று, வெளியால் யாரும் உள்ள எம்எல்ஏவாக வந்துடக்கூடாது. திருப்பி 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 இந்த 10 பழம்பெருச்சாளிகளே ஓட்டணும் கட்சியை. அண்ணாமலை அதை பிரேக் பண்ண பார்த்தாரு, அவரை தூக்கி போட்டாங்க, வெட்டி விட்டாங்க. அவர்
சக்ஸஸ்ஃபுல்லாக விரட்டி விட்டாங்க. இப்போ மத்திய பாஜக யார் பேச்சை கேட்குறதுன்னு தெரில. எல்முருகன் பேச்சு இப்போ கேட்குறாங்க. இப்போ எல்முருகன் முதல்ல சொன்னாராம் விஜயோட கூட்டணி வேணாங்க வேணாங்க வேணாங்கன்னு. கேட்கல. இவங்கெல்லாம் விஜயோட கூட்டணி வேணும், விஜயோட கூட்டணி வேணும், விஜயோட கூட்டணி வேணும்னு குவிச்சாங்க. அது எடப்பாடி கடுப்பானோடனே கட் பண்ணிட்டாங்க. எல்முருகன் முதல்லன்னு சொன்னாராம் விஜய் சரிப்படாதுங்க நமக்குன்னு. ஏன்னா எல்முருகன் அமைச்சருங்க, பிரதமர் கேட்பார். சரி, இப்போ அடுத்தது பாஜகவில் என்ன சொல்கிறாங்களாம், நாங்கள் சொல்கிற ஆளுக்கு தான் நீங்கள் சீட் தரணும் அப்படின்னு எடப்பாடி டிமாண்ட் போடுறார். இது என்ன வேடிக்கைன்னா, எடப்பாடி டிமாண்ட் போடல, இவங்க ஒரு லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி எடப்பாடிகிட்ட கொடுத்துட்டாங்க. இந்த பழம்பெரிச்சாளிங்கெல்லாம் உங்கள் வாயால் நீங்களே சொல்லுங்கள், உங்கள் வாயால் நீங்கள் அதான் பிடிச்சிங்க, நல்ல பாயிண்ட் பண்ணி உங்கள் வாயால் நீங்கள் சொல்லுங்கள். இவங்களுக்கெல்லாம் கிடையாது, அண்ணாமலை கிடையாது, அவங்களுக்கு கிடையாது, இவங்களுக்கு கிடையாது, அவங்க ஜெயிப்போம். இல்லை, இப்போ அண்ணாமலை அவர்களே கோயம்புத்தூர்ல ஏதோ தொகுதியில் போட்டி போடுற மாதிரி தானே ஒரு பேச்சு. அண்ணாமலை ஒரு முக்கியமான தலைவர்கிட்ட சொல்லியிருக்காரு. அவர் சந்தித்த போன வாரம் சந்திச்ச தலைவர்கிட்ட ஏப்ரல் 23 வரைக்கும் நான் ஃப்ரீன்னு சொல்லியிருக்கார். எனக்கு நிறைய நேரம் இருக்குது, அதுக்கப்புறம் பிஸி ஆகிடுவேன். அப்போ என்ன அர்த்தம்? போடலன்னு தானே அர்த்தம். அண்ணாமலை போட்டி போட்டால் அவரை திமுக மட்டும் தோற்கடிக்காது, திமுக அதிமுக பாஜக சேர்ந்து தோற்கடிக்கும். போன வாட்டி அவர் தோற்கடிக்கப்பட்டார். 2014 சிபி ராதாகிருஷ்ணனை வந்து மோடி மத்திய அமைச்சராக சிபிஆர் யூ கண்டஸ்ட் ஃப்ரம் கோயம்புத்தூர் யுவர் யூனியன் மினிஸ்டர்னார். இன்னொரு பெரிய தலைவர் அவரை தோற்கடிச்சார். ஏன்னா அவர் மந்திரி ஆனோங்கிறது. இந்த உள்ளடி வேலையெல்லாம் காங்கிரஸோட பிரமாதமாக பண்ணக்கூடிய கட்சி பிஜேபி கட்சி. சிபிஆர் என்கிட்ட சொல்கிறார், சிபிஆர் தோற்றதுக்கு காரணம் டிஎம்கேலாம் கிடையாது, பிஜேபிக்காரங்க அவங்களே. அது என்ன, மத்திய பாஜக கட்சி நிதி கொடுக்குற பணத்தை வச்சுட்டு ஒரு சொந்த கட்சிக்காரனே தோக்கடிச்சாங்க சிபிஆர் 2014. அண்ணாமலை போன தேர்தலில் பார்லிமெண்ட் தோற்று போனது காரணம் பிஜேபி தான். அது ஒரு கோவையில் உள்ள ஒரு மிகப்பெரிய லீடர், ஒரு பிஜேபி லீடர் தோக்கடிச்சாங்க, அவன் போட்டியாக வரக்கூடாதுன்னு. இதெல்லாம் கருத்தில் கொண்டு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை சொன்னாலும் 23 ஏப்ரல் வரைக்கும் நான் ஃப்ரீயாக இருக்கேன், என்ன புக் ரிலீஸ் ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷன் கூப்பிடுங்க, அதுக்கப்புறம் நான் பிஸி இல்லைன்னு. அப்போ என்ன அர்த்தம் புரியுறதுன்னா, அண்ணாமலை போட்டி போட மாட்டார்னு அவருக்கே தெரிஞ்சு போய். ஆனால் டெல்லி அவர் ப்ரெஷர் பண்ணுது, அது இல்லைங்களே. பார்லிமெண்ட் தேர்தலில் போட்டி போட மாட்டேனார் மோடி, நோ யா கண்டெஸ்டிங்னார். அண்ணாமலை வந்து கட்சி கட்டுப்பாடை மீறுறவர் இல்லை, சொன்னால் கேட்டுருவார். தோக்கறி அது வேற இல்லை. அப்படி ஒருவேளை டெல்லி மேலிடம் வந்து அண்ணாமலைக்கு வந்து ப்ரெஷர் கொடுக்குறாங்க, ஒருவேளை கோயம்புத்தூர்ல ஏதோ ஒரு தொகுதியில் நின்னாருனாலும் இது வந்து சாக்கா, நீங்கள் சொல்கிற மாதிரி சாக்கா பயன்படுத்திக்கிட்டு 2 பேருமே தோக்கடிச்சு 3 பேர் தோக்கடிப்பாங்க. திமுக பாஜக அதிமுக தோக்கடிச்சு காட்டணுங்கிறதே ஒரு குறிக்கோளாக வச்சுருக்காங்களா என்ன? ஏன்னா இவர் இந்த பொலிட்டிக்கல் அக்குமெண்ட்லாம் மோடிக்கு அமித்ஷாக்கு இருக்கானே எனக்கு தெரியல. இந்த உள்ளடி வேலைகள்லாம் அவங்க மேலோட்டமாக பார்த்துட்டு பாரு. சரி, அவங்கள நீங்கள் குறை சொல்ல முடியாது. அவங்க இந்தியா தமிழ்நாடு மட்டுமே பிரதமரானார், தமிழ்நாட்டுக்கு மட்டுமே உள்துறை அமைச்சர். எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ வாரு பெட்ரோலு, எல்பிஜி சிலிண்டரு, எவ்வளோ பிரச்சனைகள் மாட்டின்னு முடிக்கிறாங்க 2 பேருமே. அவங்கள போய் நீங்கள் வந்து சும்மா தொந்தரவு பண்ணிங்கன்னா என்ன? அமித்ஷா சொன்னாங்க என்ன விட்டுருங்கன்ட்டார். எதா பண்ணிங்க பியூஷ், எதா பண்ணி முடிங்க, டீல் போட்டு முடிங்க, என்ன விட்டுருங்க, டோன்ட் ட்ராக் மீன்ட்டாரோம், ஓப்பனாக சொல்லிட்டாரோம். ஸோ பியூஷ் கோயலை ஈஸியாக ஏமாற்றிடலாம். அது ஒன்றும் விஷயம் தெரியாத அளவர். 27 பெரிய சீட்டு, போன வாட்டியோட அதிகம் அப்படின்னு ஒன்றுவோ கேட்டார். இது என்ன காரணம்னா, இது இந்த ஆர்எஸ்எஸ் தலைவர் சொன்னார், நமக்கு துரோகி வெளியே இல்லைங்க, உள்ளே இருக்காங்க. மற்ற கட்சி ஆள்லேருந்து நம்ம கூட்டு வரவானா நம்ம தலையாக கட்டிக்கிட்டோம். நம்ம ஆர்எஸ்எஸ்லேருந்து வந்த வளர்ப்பு. இப்போ எல் கணேசன், எச் ராஜா, மணிமணியான வாங்கலாம். பாரதிய ஜனதா கோசம் உயிரை கொடுக்கக்கூடிய சிபி ராதாகிருஷ்ணன்லாம் அவரை கொலை பண்ண பார்த்துருக்காங்க கோயம்புத்தூரில். அதனால தான் அவர் தூக்கி உதவி துணை ஜனாதிபதியாக போட்டார். இவர் எல் கணேஷ் தூக்கி கவர்னராக போட்டார். எச் ராஜாவுக்கு ஒன்றும் கொடுக்கல, உடம்பு சரியில்லை, கொடுத்துருவாங்க. ஆர்எஸ்எஸ் வளர்ப்பு தான் ஒரு காலத்தில் ஜனா கிருஷ்ணமூர்த்தி, அப்படிப்பட்ட தலைவர்கள் தான் தமிழ்நாடு பாஜகவோட தலைவராக இருந்தாங்க. அது போச்சு, முடிஞ்சு போன கதை. என்ன ஆகி போச்சுன்னா, இந்த பழைய பெருச்சாலைகளே போட்டி போடணுங்கிறதுனால 27ஓட சுருக்கிட்டாங்க. இது எடப்பாடியை நீங்கள் குறையே சொல்லாதீங்க. எடப்பாடிகிட்ட போய் நீங்கள் பியூஷ் கோயல்கிட்ட கேட்டால் 27 போதும்னு சொல்லுங்கள். இவங்க பியூஷ் கோயல்கிட்ட போய் பியூஷ் 27 நல்ல நம்பருங்க, அது கூட கொடுக்க மாட்டாங்க, கொடுத்ததை வாங்கிக்கோங்க, நம்ம ஆளு கிடையாது, சீட்டும் கிடையாது, நமக்கு வந்து இது இந்த பர்சன்டேஜ் மேலே கிடையாது,
நம்ம 4% 3% தான் வரும் அப்படின்னு அவர் மைண்டை மாற்றி அவர் என்ன நினைப்பார், ஓ இவங்களுக்கு தெரியும் போல இருக்குது, இவங்க லோக்கல் பீப்புள் தானே, இவங்க லோக்கல் லீடர்ஸ் ஆச்சு, கரெக்டாக தான் இருக்கும், சரி ஓகே 27 சொல்லிட்டு போயிட்டார். டெல்லியும் கவலைப்படல, பியூஷ் கோயலும் கவலைப்படல, யாரும் கவலைப்படல. பாஜக தொண்டரெல்லாம் கொதிச்சு போயிருக்காங்க, அப்படியே ரணகளப்பட்டிருக்காங்க. இந்த வாட்டி எல்லாம் பாஜக ஓட்டெல்லாம் நாம் தமிழருக்கு போகிறதா இல்லையா பாருங்க. அப்படி பண்ண போகிறாங்க. பாஜகவை தோக்கடிக்க போகிறது இந்த வாட்டி பாஜக தொண்டர்களே தோக்கடிப்பாங்க. எனக்கு 27 சீட்டு பிச்சை போட்ட மாதிரி நினைக்கிறாங்க. அவங்க கேட்டால் லெக்சர் அடிக்கிறாங்க அவங்க இதில் 27 பெரிய நம்பர் ஸ்ட்ராட்டஜி, எங்களுக்கு வந்து அதிக நம்பரில் போட்டி போட்டு அதிக நம்பரில் தோத்தா நாங்கள் வந்து அதிகமான நம்பரில் தோற்று போனால் அதிமுக ஆட்சி வராது. உங்களை நம்பி அதிமுக இருக்குது. எடப்பாடி சொல்லிட்டாரான், ஒரு சீட்டு அதிமுக சீட் உங்களுக்கு கொடுக்க மாட்டோம். காங்கிரஸ் போட்டி போட்டது, கம்யூனிஸ்ட் போட்டி போட்டது, விசிகே போட்டி போட்டு எடுத்தவனே எடுத்து எங்கள் தொகுதி ஒன்றும் தர முடியாதுன்ட்டார். இப்போ தொங்கலில் மாட்டிக்கிச்சிங்க எல்லாம். தொங்கலில் மாட்டிக்கிச்சு. இப்போ என்ன கழுத்தில் கை விட்டா மாதிரி இது 27 ஓகே பட்டு எடப்பாடி இப்போ டப்பால் திருப்பிட்டார். நீங்கள் என்ன வேணால் சீட் கேளுங்க, அதிமுக எங்கள் சீட்டில் கேட்காதீங்க, நாங்கள் தரமாட்டோம். இப்போ யார் மூஞ்சி எங்கே கொண்டு போய் வச்சுக்கிறது? இவங்க தான். இவங்களே தலையில் மண்ணவாரி போட்டின மாதிரி பண்ணாங்க. டெஸ்ட்ராயர் ஹராக்கிரி பண்ணாங்க இவங்களே. யாருன்னு சொல்ல விரும்பல. 2ஆம் கட்ட தலைவர்கள், பதவி வெறி பிடிச்ச தலைவர்கள். பதவி இல்லாமல் ஒரு நிமிஷம் அவங்களால உயிரோடு. டெல்லியில் இருக்கிறவங்களா? தமிழ்நாட்டு டெல்லியில் இருக்கிறவங்கள தமிழ்நாட்டு தலைவர்கள், கமலாலயத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள், 2ஆம் கட்ட தலைவர்கள் பதவி இல்லாமல் ஒரு நாள் உயிரோட வாழ ஆக்சிஜன் மாதிரி அவங்களுக்கு பதவி இருந்துகிட்டே இருக்கணும். பதவியெல்லாம் செத்து போடுவாங்க. அப்படிப்பட்ட தலைவர்களை வச்சுட்டு எப்படி தொண்டெல்லாம் மேனேஜ் பண்ணுவான்? கொதிச்சு எழுந்து போயிட்டான். இப்போ இது எல்லாமே திரு அண்ணாமலை அவர்களுக்கு தெரியும் தானே, இங்கே என்னென்ன நடக்குது, என்னென்ன ப்ளே பண்ணிட்டு இருக்கிறாங்க, எல்லா விஷயமும் அவருக்கு தெரியும் தானே. அண்ணாமலை நல்ல வேடிக்கை பார்க்குறாரு. ஜம்முன்னு என்ன நடக்கட்டும், அடுத்த சீன் என்னப்பா, 2வது சீன் கிளைமேக்ஸ் எப்போ வரும்னு கேட்டாராம். கிளைமேக்ஸ் எப்போ? அவரை சொல்ல முடியாது. நீங்கள் அவரை ஓரம் கட்டினீங்க, அவரை ஒதுக்கி வச்சிங்க, அவமரியாதை பண்ணீங்க, அசிங்கம் பண்ணீங்க, அவர் தெய்வம் வேணான்னீங்க. கட்சிக்கோசரம் உயிரை விட்ட மனுஷன், 3 வருஷம் கட்சியை நாயா பேயா அலைஞ்சி கட்சியை வளர்த்து விட்ட மனுஷனை கேவலப்படுத்தினீங்க. இப்போ அவர் கொஞ்சம் வேடிக்கை பார்த்துன்னுக்கிறார். ஆனால் இந்த வாட்டி போட்டி போட மாட்டார்னு நான் கேள்விப்பட்டேன். நிச்சயமா சார். இப்போ திரு வானதி சீனிவாசன் அவர்களுக்குமே வந்து சீட்டு வந்து அங்கே அதே இடத்துல கொடுக்க கேள்விக்குறியாக இருக்கிற மாதிரி சொல்கிறாங்களே. வானதி வந்து தொகுதி மாறுறதா கேள்விப்பட்டோம். அவங்க என்னென்னா அவங்க அஃப்கோர்ஸ் அவங்க கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க, அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. அவங்க வந்து கோயம்புத்தூர் சவுத்துலேருந்து கோயம்புத்தூர் நார்த்துக்கு போகிறதா கேள்விப்பட்டோம். இல்லை இது என்ன மாற்றம்? ஏன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல பேர் இருக்குது, ஆல்ரெடி சட்டமன்ற உறுப்பினராக சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கிறாங்க. நயினாரும் மாறுறாரு, வானதி அவர்களும் மாறுறாங்க. நயினார் சாத்தூரில் போட போகிறாரு. இல்லை இது நோக்கம் என்னவா? திருநெல்வேலி ஜெயலலிதா கொடுத்த தொகுதி, அங்கே வந்து முக்குளத்தோர் வந்து வாக்கு அதிகமாக இல்லை. முக்குளத்தோர் வாக்கு அதிகமாக இருக்குது சாத்தூர். நயினாருக்கு எடப்பாடி கொடுத்துருவார். 2 பேர் ஃப்ரெண்ட்ஸு. நயினார் என்ன தொகுதி கை காட்டுறாரோ எடப்பாடி கொடுத்துருவார். மற்றவங்களுக்கு அந்த மாதிரியான தெரியாது. அது ஒன்று. இப்போ என்னென்னா அண்ணாமலை 18% தப்பு, 3% தான் அவருக்கு சொந்தம்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு கட்சியை அடமான வைக்கிறாங்க இவங்க. அண்ணாமலைன்ற ஒரு மனிதரை தோக்கடிக்கிறதா அவங்க முழு நேர வேலையா? அவர் போயிட்டாரு, முடிஞ்சு போச்சார், கதை ஓவர். முன்னாள் தலைவர்கள் இப்போ எல் கணேசன், பொன் ராதாகிருஷ்ணன், தமிழிசை எல்லாம் அந்த மாதிரி முடிஞ்சு போச்சு தான், முடிஞ்சு போய் விட்டுருங்க. அவர் ஏன் நோண்டுறீங்க? அவர் ஏன் பின்னாடி அவரை குத்துறீங்க? ஏன்னா அவர் த்ரெட்டாக வந்துட போகிறான்ற பயம். இவங்க பண்ணுற விவகாரம் வண்டவாளெல்லாம் வெளில தெரிவிக்கிட்டு பாருங்க, அதை அவர் கண்டுபிடிச்சாருன்னா என்ன பண்ணுறதுன்னு பயம். ஸோ அண்ணாமலையை தோற்கடிக்கிறதுக்கு அதிமுகவிடம் பாஜகவை அடகு வைத்த தலைவர்கள் தான் 2ஆம் கட்ட தலைவர்கள்னு சொல்லுவோம். 2ஆம் கட்ட தலைவர் சொல்லியிருக்கோம். நம்ம தொடர்ச்சியாக பேசவும் செஞ்சுருக்கோம். அது யார் சார்? 2ஆம் கட்ட எல்லாரும் தான். யார் ஒருத்தர் பேர் சொன்ன ஒருத்தர் மனசு வருத்தப்பட வேண்டும். 2ஆம் கட்ட தலைவர்னா 2ஆம் கட்ட முன்னாள் தலைவர்கள், முன்னாள் தலைவர்கள், இப்போ வரப்போகிற தலைவர்கள், தலைவர் ஆசைப்படுறவங்க, கட்சியை வச்சு பணம் பண்ணுறவங்க. முதல்ல தமிழ்நாட்டில் 1-2 பேரை தவிர எல்லாரும் மல்டி மில்லியனர். இத்தனைக்கும் ஆட்சியில் கிடையாது. இப்போ திமுக அதிமுக ஆட்சியில் வந்து பணம் பண்ணாங்கன்னா நீங்கள் சொல்லலாம், டெண்டரு கான்ட்ராக்டு அதெல்லாம் விட்டு பண்ணுறாங்க. 2 பேர் மேலேயும் புகார் இருக்குது. புகார் தான், நான் வந்து உண்மைன்னு சொல்ல, புகார் இருக்குது. எந்த தமிழ்நாட்டில் ஆட்சியில் இல்லாத பாஜக தலைவர்கள் ஒருத்தர் மல்டி மில்லியனாக இருக்காங்கன்னா என்ன காரணம்? எப்படி
அவன் சொன்னானா பாஜக எங்களுக்கு மத்திய அரசாங்கம் மத்திய பாஜக பணம் தேவையில்லைங்க, நாங்களே செலவு பண்ணி ஜெயிச்சுக்கிறோம். அந்த அளவுக்கு பணம் சேர்த்துட்டீங்களா நீங்கள்? மோடி என்ன பண்ணுறாரு? ஆர்எஸ்எஸ் என்ன பண்ணுது? மோகன் பகவத் என்ன பண்ணுறாங்க? எல்லாம் வாய்மூனி ஆகிட்டாங்க, மௌனி ஆகிட்டாங்க எல்லாருமே. அமித்ஷாக்கு தெரியாது இல்லை, தெரியும், ஒன்றும் பண்ண முடியல. மோடிக்கு தெரியாது இல்லை, தெரியும், ஒன்றும் பண்ண முடியல. மோகன் பகவத் ஒன்றும் பண்ண முடியல. பணம் எல்லாரும் கட்சியை ஊட்டி இடத்துல கட்சி யார் ரன் பண்ணுறது? மோடி கேட்டானா அத்தனை பேர் ஊட்டிக்கு அனுப்புகிறோம் தமிழ்நாட்டில் ஒரே நாளில், யார் கட்சியை ரன் பண்ணுவாங்க? அண்ணாமலை இருக்காருல்ல, அண்ணாமலை இருக்காரு. அண்ணாமலை தான் மாநாடு ஓட கட்டி வச்சிங்க நீங்கள் தான். இல்லை இவங்கெல்லாம் வெளில போனால் தான் ஆட்டோமேட்டிக்காக அவர் வருவார். இல்லை அதுக்கப்புறம் வெளியில் போவாங்க, என்ன பண்ணுவாங்க? வீடியோ லீக் பண்ணுவாங்க, கட்சியை உடைப்பாங்க, கட்சியை டேமேஜ் பண்ணக்கூடியவங்க. வெளியில் நீங்கள் ஏன் அவன் சொல்கிறாங்களாம், முன்னே நீக்கி பாருப்பா, என்னை நீக்கி பாரு, நான் 4 வீடியோ வெளியிடுறேன், மானத்தை வாங்குவேன், பாஜக பேரை கெடுப்பேன். மோடி இதெல்லாம் பார்த்தா இது ரொம்ப வேணாம், அவங்களே மாட்டின்னு மோடி அமித்ஷாலாம் கை கழுவி விட்டாங்க தமிழ்நாட்டை. இப்போ கை தொடச்சி விட்டாங்க. இன்னொன்னா பண்ணிக்கங்க, எக்கேடு கெட்டு போங்க, நாசமாக போங்க, உங்களுக்கு தமிழ்நாடு ஒரு ரிசல்ட் எப்படி சார் வரும்? ரிசல்ட் காலி. டிஎம்கேத்துக்கு எல்லாம் மரியாதையோட ஸ்டாலினை கூட்டின்னு போய் முதலமைச்சர் நாற்காலில் உட்கார வச்சுட்டு வந்து கை தட்டுவீங்க. ஆனால் வெளியில் வந்துட்டு பேசுறது அது இதுன்னு. காந்தின்னு ஒரு எம்எல்ஏ ரொம்ப சாஃப்ட் மேன், நாகர்கோவில், அவர் சீட்டு இல்லைன்ட்டாங்க. ஏன்னா அவர் பணம் பண்ண தெரியாது, அவர் ஏதோ ஏழை, ரொம்ப கஷ்டப்படுறாரு. உங்களுக்கெல்லாம் செலவு பண்ண, உங்களுக்கு வயசாகிடுச்சான். இவங்கெல்லாம் வந்து 30 வயசு மாதிரி, எல்லாம் 70 தொண்டு காணங்க, பாதி கால் முட்டி வெளியில் உட்காந்துக்குதுங்க. இது போய் காந்தியை போய் உங்களுக்கு வயசாகிடுச்சுங்க, உங்களுக்கு வேற ஏதாவது பண்ணலாம், நீங்கள் போட்டி போடாதீங்க. இந்த பாஜகவிலே ஒரு நேர்மையான மனுஷன் தான், பாஜகவோட நேர்மையான ஒரு மனிதர் ஒருத்தரை கை காட்டணும்னு சொன்னீங்கன்னா நான் காந்தியை தான் கை காட்டுவேன். நிறைய பேர் இருக்காங்கல்ல அந்த லெவலில் கொள்ள அடிக்கிறாங்க. எம்எல்ஏ எல்லாம் டிஎம்கேவோட டீல் போட்டு பேசிக்கின்னு கான்ட்ராக்ட் வாங்கிக்கிறாங்க, இன்னெல்லாம் வேலை பண்ணுறாங்க. இல்லை இந்த முடிவை வந்து மத்திய அரசு மத்தியில் இருக்கிறவங்க கூட என்னமோ நீங்கள் பார்த்து பேசி முடிச்சுக்கன்னு சொன்னாலும் அதுக்கு அடுத்தபடியாக மாநில தலைவர் தானே முழு அதிகாரம். அவருக்கு மீறி, மாநில தலைவருக்கு மீறி போயிடுதுங்க. மாநில தலைவர், நான் நயினாரை பிளேம் பண்ண மாட்டேன். இது எல்லாரும் நயினாருக்கு இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. பாவம், அவர் நல்ல மனிதர், அவர் ஏதோ ஒரு நல்ல காணி. ஆனால் நயினாரை மீறி சில சக்திகள் செயல்படுறதால செயல்படுது, அது நயினாருக்கே தெரியும். நயினாரை மீறி சில சக்திகள், முன்னாள் தலைவர்கள், இன்னாள் தலைவர்கள், வருங்கால தலைவர்கள், இவங்கெல்லாம் செயல்படுறாங்கன்னு அர்த்தம். அப்போ என்ன நடக்குது? அப்போது அண்ணாமலை எப்படி ஓரம் கட்டினீங்கன்னா அது மாதிரி நயினார் ஓரம் கட்டுறீங்க. இப்போ ஒரு பேக்ரூம் பாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க, முன்னாடி வராதவங்க, அவங்க கண்ட்ரோலில் கட்சி போச்சுன்னா கட்சி நாசமாக போகாமல் என்ன ஆகும்? இன்னும் என்ன போய்டும். ஸோ இது வந்து எப்படி போகுதுன்னா, நிதின் நபீனுக்கு அனுபவம் போராது, அவருக்கு இந்த விஷயம்லாம் தமிழ்நாடு அரசியல் பாலிட்டிக்னு ஒரு 10 வருஷம் அவங்க கற்றுக்கிறதுக்கு. நட்டார் கரப்டு, துட்டை கொடுத்து பணம் கொடுத்து கையெழுத்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. அமித்ஷானது பருப்பு வேகாது. அமித்ஷா ஒன்றே ஒன்று சொன்னாராம், எப்படியாவது ஏடிஎம்கே ஜெயிக்க பாருங்கள், டிஎம்கே வீட்டுக்கு அனுப்ப பாருங்கள், நீங்கள் சீட் எவ்வளோ வேணால் வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. அதை பிடிச்சிக்கினாங்க அவங்க. அமித்ஷாவே சொல்லிட்டாருங்க 10 சீட்டுக்கு மேலே வேணாங்க. ஏன்னா இவங்களுக்கு என்னென்னா 50 சீட் வந்து வச்சுங்க, 25 புது ஆள் உள்ளே கொண்டு வரணும். அதில் 10 பேர் ஜெயிச்சிட்டானா எங்கள் கெத்து போடுமே, நாங்களே எம்எல்ஏவாக உட்காந்துருப்போம், நாங்களே எம்பியாக இருப்போம், நாங்களே கவர்னராக இருப்போம், நாங்களே ஸ்டேட் பிரசிடெண்ட்டாக இருப்போம். இல்லை சார், அப்போ இது மிகப்பெரிய ஒரு சிக்கலெல்லாம் போய் வந்து நிற்கும். யாருக்குன்னே வந்து இவங்க ஒரு குழு போட்டாங்க, அதுக்கு அண்ணாமலை டீசெண்டாக எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி விலகினார், அதுக்கப்புறம் அதை கலைச்சாங்க. இப்போ அண்ணாமலை வேட்பாளர் கேண்டிடேட் போடும்போது அதிமுகவோட ஹெட் ஆஃபீஸில் நடந்தது மீட்டிங்கு, அண்ணாமலையும் போல கூப்பிட்டா கூட வர முடியாதுன்ட்டார் அவர். இந்த மும்பை வேணான்ட்டார். அண்ணாமலை ஆப்சண்ட்டு, தமிழ் எல்லாம் போனாங்க. சரி, என்னென்ன வேடிக்கை, அண்ணாமலை தேர்தலில் போட்டி போடணுமானா போட்டி போடக்கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா தேர்தல் கமிஷன் வந்து தமிழ்நாட்டில் நியாயமாக இருக்க நியாயமாக இல்லை, அது எல்லாத்துக்கும் கண்ணை மூடிக்கிச்சாது. அது என்ன கொடுக்கல் வாங்கலாம், என்ன டீலிங்க, என்ன ஒன்றும் தெரில, என்ன பண்ணுறாங்கன்னு. தேர்தல் கமிஷன் தமிழ்நாடு அகில இந்தியா ரெண்டுமே ஒன்றுமே கண்டுக்க மாட்டேங்குது. இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, இப்போ பிஜேபிக்கு வந்து ப்ரெஷர் அதிகமாக போச்சு. இப்போ ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்களா, ஒரு 10 பேர் நாங்கள் ஜெயிச்சா போதும், மீதி பேரில் தோக்கடிச்சிடுங்க அப்படின்னு பாஜகவே சொல்லுது. சீட்டு கொடுத்துட்டு யார்கிட்ட சொல்லுது? திமுக சொல்லுது, அதிமுக ரெண்டு தமிழ்நாடு பாஜக 2 பேரும் டீலிங்கில் தான் இருக்குது. டிஎம்கே டிஏடிஎம் ரெண்டு பேச்சுவார்த்தை தான் இருக்குது. சார், நான் சொல்கிற ஆள் மட்டும் ஜெயிக்க வைங்க, மீதி வேறு தோக்கடிங்க. இவங்களே நாங்கள் மட்டும் எம்எல்ஏ வந்தால் போதும், புது ஆள்லாம் உள்ளே வரக்கூடாது.
என்னங்க கட்சி நடத்துறீங்க? அண்ணாமலை மாதிரி ஒரு சிங்கம் மாதிரி இருந்தார் அவர். 18% வரைக்கும் கொண்டு போனார். அண்ணாமலை இப்போ சிரிக்கிறாராம். 27 அதிகம் பார் பிஜேபிக்கு அப்படின்ற மாதிரி ஒரு அவர் கிண்டல்லாம் பண்ணுவார். அவர் மட்டும் நெகோசியேஷனில் விட்டுருந்தீங்கன்னா 40-50 சீட் வாங்கி கொடுத்துருப்பார். டஃப் நெகோஷியேட்டர் அவர், ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர். நீங்கள் நெகோஷியேட் பண்ண தெரில. நெகோஷியேட் விடுங்க, நீங்களே சரண்டர் ஆகிட்டீங்களா, 27 போகுதுன்ட்டிங்களா, அப்புறம் என்ன அவருக்கு கொடுக்குறது? அவர் கொடுக்க தயாராக இருந்தாலும் நீங்கள் 27 போகுதுன்னா அப்புறம் என்ன பண்ண முடியும்? ஏன்னா யார் வெளியாள் உள்ளே வந்துட போகிறாங்கன்ற பயம், புது ஆள் உள்ளே வந்துட போகிறாங்கன்ற பயம். நாங்களே ஆட்சி பண்ணோம் சாகிற வரைக்கும், நாங்களே எங்கள் கண்ட்ரோலில் கமலால் இருக்கணும். கேசவனை இருக்கும்போது கெட்டு குட்டிச்சவராக்குனார். 10 வருஷம் நாசம் பண்ணார், 12 வருஷம் நாசம் பண்ணார். அவரை வெளில அமிச்சிட்டிங்க. இப்போ இந்த லெகசி தொடருது. இப்போது கேசவநாயகம் பண்ண தப்பெல்லாம் தொடருது, அப்படியே தொடருது. அவர் போவும் இந்த இதில் எந்த மாற்றமும் இல்லை, அப்படியே இருக்குது. கேசவநாயகம் இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்குன்னு தோணுது. இப்போ அவர் போனது இன்னும் வீக்காக போச்சு. கேசவநாயகம் பண்ண அத்தனை வேலைகளும் இப்போ நடக்குது. இப்போது அத்தனை லீலைகளும் நடக்குது. இப்போது அது இப்போ அது என்ன தோணுதுன்னா, ஆட்கள் முக்கியம் இல்லை, செய்கைகள் தான் முக்கியம். புது புது கேச விநாயகர்கள் உருவாகிறார்கள், புது கேச விநாயகர்கள் உருவாகிறார்கள். இந்த மாதிரி நீங்கள் கட்சியை வச்சு எப்படி நடத்த முடியும்னு தெரில. அதை யாரோ ஒரு முக்கியமான சொன்னார், தேசிய பாஜக அதிமுகவுக்கு அடிமை, தமிழக பாஜக திமுகவுக்கு அடிமைனார். என்ன வார்த்தை எனக்கு ஒரு விஷயம் புரியல சொல்றது. முக்கியமான தலைவர் தேசிய பாஜக அதிமுக அடிமை, தமிழக பாஜக திமுக அடிமைன்னார். என்னங்க இது? நாடாளுமன்ற தேர்தலேருந்து இந்த பேச்சு அடிப்படுது. சுதாகர் ரெட்டி, அரவிந்த் மேனன்லாம் வந்து ரூமுக்குள்ளே கூப்பிடல. இந்த வாட்டி அதிமுக தலைமையகத்தில் நடந்த மீட்டிங்கில் சுதாகர் ரெட்டி, அரவிந்த் மேனன் உள்ளே கூப்பிடல. அண்ணாமலை எஸ்கேப் ஆகி போயிட்டார். இப்போ என்னன்னா, ஒரு எம்எல்ஏவும் எம்எல்ஏ கேண்டிடேட்டும் ஏடிஎம்கேவோட ரகசிய உறவு வச்சுக்கினாங்க. எனக்கு கன்னியாகுமரி கொடுத்துருங்க, எனக்கு அது கொடுத்துருங்க, எனக்கு திருச்சி கொடுத்துருங்க, மதுரை கொடுத்துருங்க, கோயம்புத்தூர் கொடுத்துருங்க, இவங்களே பேசினாங்க. பேசி எடப்பாடி எல்லாம் சரி பண்ணி வச்சாச்சு. இது வந்து உண்மையான பாஜக தொண்டர்கள் மனசு வருத்தப்படுறாங்க. ஏன்னா எல்லாருக்குமே அதிமுக திமுகவோட கான்டாக்ட் கிடையாது. அவங்க இன்னிப்பேலாம் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய தலைவர்கள், தன்மானமுள்ள தலைவர்கள் இருக்காங்க. அவங்களாம் வருத்தப்படுறாங்களாம். இதுதான் நமக்கு கதியா? இவங்க இப்போ டேரெக்டாக டீல் போட்டு ஏடிஎம்கில் சீட் வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. நம்ம சீட் அப்ளை பண்ணி நம்ம நேர்காணல். ஏங்க இன்னும் 1 மாதம் கூட இல்லை தேர்தலுங்க. இன்னும் அடுத்த வருஷமாக தேர்தல் நடக்க போகுது. 1 மாதத்துக்கு முடிஞ்சு போச்சு. 23 மார்ச் 23 ஏப்ரல் 23 முடிஞ்சு போச்சு சார். அப்போ புதுமுகங்களுக்கு கொடுக்கலாம், இதுலேயும் ஒரு பிரச்சனை தேர்தலுக்கு முன்னாடி வரதானே சார் செய்யும். பெரிய அதிருப்தி இருக்கும்ல. யார் கேர் பண்ணுறாங்க? இது என்ன வெளில போகிறதா வெளில போகிறதா இருந்தது, வெளில போகிறதா போயிடு. சரத்குமாருக்கு உண்மையாக கொடுக்க வேண்டியவர் கடைசி நேரத்தில் அவரையும் கட்சியை கலைச்சி வந்தார். அதான் சொன்னாராம், நான் கட்சியை கலைக்காமல் ஒரு உப்புமா காட்சி வச்சிருந்தேன்னா என்னை தேடி அமித்ஷா வந்திருப்பாரு, என்னை தேடி ஒரு 5 சீட் வாங்கிக்கலாம், நான் எங்கள் ஆளுங்க நானும் போட்டி போட்டிருப்பேன், எங்கள் ஆளுங்க கொடுக்குறா தாமரை சின்னத்தில் விட தாமரை சின்னத்தில். இப்போ சரத்குமாரோட கம்மியான பாப்புலாரிட்டி வாங்கினவங்களாம் சீட் கொடுக்கலையா? நீங்கள் வாசனை விட்டுருங்க, பெரிய தலைவர் அவர் சொல்ல முடியாது. மீதி பேர்லாம் சரத்குமாரோட பெரிய ஆளுங்களா? அப்புறம் சரத்குமார் வருத்தப்படுறார். அவர் மட்டும் இல்லை, விஜயதரணிக்கே சீட் உண்டா சார்? சினிமா நடிகர்களுக்கு யாருக்குமே சீட்டு கிடையாதுன்ட்டாங்க. சரத்குமார், விஜயதாரணி எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணிட்டு வந்தாங்க. அவங்க ராஜ்யசபா கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாத்தினதோட மொத்தம் இல்லாமல் அவங்களுக்கு வந்து அவங்க கேட்ட தொகுதி கொடுக்காம வேறு அந்த தொகுதி வந்து வேறு யாருக்கா கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா அந்த மாதிரி பிஜேபி, காங்கிரஸ் பிஜேபி தொகுதி அது. இப்போ என்னென்னா, இப்போ என்ன வேடிக்கைன்னா, இதில் சரத்குமார் கொடுக்கல, குஷ்பு கொடுக்கல, கஸ்தூரி கொடுக்கல, எந்த ஒரு ஆக்ட்ரஸும் கொடுக்கல. இப்படி தான் பண்ணி விரட்டி விட்டீங்க. காயத்ரி ரகுராமியும் கௌதமியும் விரட்டி விட்டீங்க. அதிமுக போய் சேர்த்துட்டாங்க, எல்லாரும் விரட்டி விட்டுருங்க. இவங்களுக்கு என்னன்னா, கட்சியில் ஆளுங்களை கூட்டின்னு வரது திமுகவில் தான் கூட்டு வரணும், அதிமுகவில் தான் கூட்டு வரணும். அதிமுக தான் திரும்பி ஓடி போட்டோம் எல்லாரும். நம்ம யாருன்னு பார்த்தோம், பேர் எல்லாம் வந்த வேகத்தில் வந்தால் கொஞ்சம் பணம் பண்ணால் ஓடிவிட்டோம். அந்த மாதிரி ஆட்கள் தான் இவங்களுக்கு தேவையே தவிர, இவங்க வந்து எதுவுமே அமித்ஷா வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்காததுக்கு காரணம், அமித்ஷா வந்து கனிமொழிகிட்ட சொல்லிட்டாராம், திமுக அமைச்சர்கள் மீது நடவடிக்கை பாயாதுன்னு சொல்லி அமிச்சிட்டாராம். விஷயம் போச்சு. அதுக்கு அவங்க கொடுத்த காரணம் ரொம்ப வேடிக்கையான காரணம். நீதிமன்றங்கள் எங்களுக்கு எதிராக இருக்கின்றன. பொன்முடியை வந்து கன்விக்ஷன் கொடுத்துட்டு அங்கே போய் ரிலீஸ் பண்ணாங்க.
அந்த மாதிரி நான் அசிங்கப்பட முடியாது. ஆகவே நடவடிக்கை கிடையாது. ஸ்டாலின் ஜம்முன்னு இருக்கார். ஒன்று எங்கள் எல்லாம் நேரு எல்லாம் தப்பிச்சாங்கப்பா, எல்லாம் தப்பிச்சாச்சு, இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அமித்ஷாவும் இதில் உள்ளடி வேலையில் இருக்காரான்னு ஒரு டவுட்டு கேள்விப்படுறாங்க. அவங்க கேட்பாங்க, ஏங்க அரசியல்னு வந்துட்டால் எல்லா விதமான கேள்விகளும் வரும். சங்கி மங்கிலாம் சொல்லி ஏமாற்ற முடியாது. யார் யார் என்ன டீலிங் போடுறாங்க, என்ன விஷயம்னு எல்லாம் கேட்க தான் கேட்பாங்க, பதில் சொல்லி தான் ஆகணும். அரசியல்னு வந்தால் புது வேலை. ஸோ அவர் அதை விட ஒரு வேடிக்கை என்னென்னா, எடப்பாடி கை எப்படி ஓங்கியிருக்குன்னா, எடப்பாடி சொன்னாராம், நான் வந்து பியூஷ் கோயலை ஹோட்டலில் போய் சந்திக்க மாட்டேன், சந்தித்தேன்னா நான் என்ன அடிமைன்னு சொல்லுவாங்க. பியூஷ் கோயல் எங்கள் கட்சி தலைமையகத்துக்கு வரணும், டிடி விஜயநகர் கட்சி தலைமையகத்துக்கு வரணும், நயினார் நாகேந்திரன் கட்சி தலைமையகத்துக்கு வரணும். அப்புறம் அப்படின்னு ஒன்று அமித்ஷா ஓகே நீங்கள் எல்லாம் போங்க, எல்லாம் ஓடி போச்சு. பின்னாடி போச்சு. இப்போது எடப்பாடி பொறுத்த வரைக்கும் அவர் ஆசைப்பட்டது நடந்து போச்சு. என்னை தேடி வந்துட்டீங்கப்பா, நீங்கள் நான் உங்களை தேடி போகலப்பா, நீங்கள் தான் என்னை தேடி வந்தீங்க. பியூஷ் கோயல் மத்திய அமைச்சரே என்னை தேடி வந்தார், கிதாப் ஆகி போச்சு. அப்போ பாஜகவில் இருக்கவங்க ஃபுல்லாக அதிமுககாரங்க தான் இப்போ அப்படி அதிமுக அவங்களாம் சொன்னாங்களாம். கேட்டான் அமித்ஷா, என்ன போனவன் என்னங்க தப்பு, அவரு தமிழ்நாட்டோட இந்தியாவோட தலைவர், அவர் கூப்பிட்டா போகிறதுல என்ன தப்பு, நம்ம போயிடலாம், எல்லாம் கிளம்பி எல்லாம் மூட்டை முடிச்சுக்கிட்டு கிளம்பி போயிடுச்சு. இல்லை அப்படி போகிறதுல கூட தப்பு இல்லை. ஏன்னா ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட் நிற்காரு கூட எடுத்துக்கலாம். ஆனால் மொத்தத்தையும் கொண்டு அதிமுக அட வச்ச மாதிரி நாங்கள் எடப்பாடி பழனிசாமியோட முதல்வர் ஆக்குவோன்னு சொல்லிங்கிற ஆசையிலேயே தன்னைத்தானே பாஜக உறுப்பினருங்கிறத கூட மறந்துட்டு டோட்டலாக அதிமுக மாறினா அது பாஜக தொண்டர்களை பற்றி யார் கேர் பண்ணுறாங்க? என்ன சில்லறை வருது இன்னைக்கு, யாரை உட்கார வைக்கலாம், யாரை நிற்க வைக்கலாம், யாரை பணம் பண்ணலாம், என்ன கான்ட்ராக்ட். ஆனால் இவங்க தான் தேமுதிக பொட்டி கட்சின்னு சொல்லி விமர்சனம். பொட்டி கட்சின்றாங்க. தேமுதிக அவங்கள காரி துப்புது. நீங்கள் தேமுதிகவோட கம்மியாக இப்போ வாக்குவாதம் வாங்க போகிறீங்க. இந்த வாட்டி வின்னர் நாம் தமிழர் 3வது இடத்துக்கு வரப்போறாரு இல்லையா பாருங்கள். 2வது 3வது இடத்துக்கு வந்துடுவார். ஏன்னா அவர் அப்படி பிளான் பண்ணிட்டு வர்றார். நீங்கள் பிளானிங்கே இல்லையே, எந்த விதமான ஒரு முயற்சி எடுத்த நோட்டா கீழே போகும் அண்ணாமலை சொல்லி நோட்டாலேருந்து மேலே தூக்கி விட்டார். இப்போ நோட்டா கீழே போச்சுன்னா என்ன ஆகும்? கதை கந்தலாக போடும். ஸோ இது என்ன வேடிக்கைன்னா, இது சொல்லுதான் பாஜக, இல்லைங்க நாங்கள் வந்து இந்த வாட்டி 4 பவர்ஃபுல் பிஜேபி லீடர் நாங்கள் வந்து தயார் பண்ண போகிறோம், நாங்கள் குழு போட போகிறோம். யாருன்னா வந்து நயினார், எல் முருகன், வானதி, தமிழிசை 4 பேர் தான் குழு போட்டு டிசைட் பண்ணுவாங்க. அவங்க எடுத்துப்பாங்க சீட், அது வேறு விஷயம். அவங்க தான் முடிவு பண்ணுவாங்களா யார் கேண்டிடேட் என்ன விஷயங்கிறது. இந்த எடப்பாடி கூட்டணி மீட்டிங்க்கு ஜிகே வாசனும் கிருஷ்ணசாமி பாய்காட் பண்ணார் பார்த்தீங்களா? போகல. ஏன்னா அவங்க அதிக தொகுதி கேட்கணும் போல. இது என்ன இப்போ என்ன இப்போது இது வேடிக்கை என்னென்னா, பாஜக சொல்லுதான் ஜாதி வாரியாக நம்ம சீட் கொடுக்கலாம். எஸ்சி எஸ்டிக்கு மா வெங்கடேசன், விபி துரைசாமி, கார்த்தியாயினி, எல் முருகன். நாடாரில் பொன்னார், தமிழிசை, கரு நாகராஜன், ராதிகா செல்வி, சரத்குமார். பிராமின்ஸில் வந்து எச் ராஜா, நாராயணன், திருப்பதி, வேதா, சுப்பிரமணியம், கஸ்தூரி, உமானந்தன். பிராமின்ஸ் யாருமே சீட் கிடையாது. கவுண்டரில் ஒன்றா லிஸ்ட்டு வச்சுருக்காங்க. இது என்ன ஆகி போச்சுன்னா, இப்போது திராவிட கட்சி மாதிரி ஆகி போச்சு. சீமான் 6 பிராமின் கேரக்டர் கொடுத்துருக்காரு. இவங்க வந்து நாராயண திருப்பதிக்கு மயிலாப்பூர் இல்லைன்ட்டாங்களாம், கேடி ராகவனுக்கு செங்கல்பட்டு இல்லைன்ட்டாங்களாம். அப்புறம் வந்து இவருக்கு வந்து வேதா சுப்பிரமணியம் பெரிய தலைவர், அவருக்கு இல்லை, கஸ்தூரி கேட்டதுக்கு இல்லைன்ட்டாங்களாம். இப்போ திராவிட கட்சியாக போச்சப்போ, அப்போ இந்த பாஜக திராவிட கட்சியாப்போ சீமான் 6 பிராமின் கேண்டிடேட் போட்டிருக்காரு. இதனால் என்ன தோணுதுன்னா, பாஜகவை அழிப்பவர்கள் வெளியில் இல்லை அப்படிங்கிறது மட்டும் தான் என்னோட கருத்து. நிச்சயமாக சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பெருமைக்கு நன்றி.